ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல காரியம் சுப காரியங்களை தொடங்கணும், மனை பூஜை பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான சுப காரியங்களுக்கான முகூர்த்தங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அந்த மாதிரி சுப காரியங்கள் தொடங்குவதற்கான அந்த நல்ல வேலையை பார்க்கிற போது ஓதிய சக்கரம் தீட்டி, ராசி சக்கரம், அந்த நேரத்துக்கு கிரகங்கள் எந்த நிலையில் அமைந்திருக்கு, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன லக்னம் விழுகுது, அந்த லக்னம் விழுகக்கூடிய அந்த நேரமானது முக்குண வேலையில் என்ன வருது, அமிர்தாதி யோகங்களில் எதை சுட்டி காட்டுது, இதையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அத்தியாவசியமான விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக பார்க்கணும் ஒவ்வொரு ஜோசியரும் அப்படிங்கிறார். பிராணனோட வேலைன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த லக்னம் விழுகக்கூடிய அந்த நேரத்துக்கு முக்குண வேலை, ராட்சச வேலையா, சாத்வீக வேலையா, அல்லது தாமச வேலையா, எந்த வேலையில் துவங்கினா அந்த துவங்கக்கூடிய அந்த காரியமானது வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற சாஸ்திர